நெல்லை மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவில்பட்டி, நாலாட்டின்புதூர், இனாம் மணியாச்சி, இலுப்பையூரணி, திட்டங்குளம், பாண்டவர்மங்கலம், மந்தித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் நெல்லையில் பாளையங்கோட்டை மார்க்கெட், சமாதானபுரம், தெற்கு பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் இன்று மற்றும் நாளை மறுநாள் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே காலை 9:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகளின் வசதிக்காக 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதில் 16 புறநகர் ரயில்கள் முழுமையாகவும் 2 ரயில்கள் பகுதியாகவும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் தரைப்பாலம் சேதமடைந்து உள்ளதால் அதனை இடித்துவிட்டு புதிய தரைப்பாலம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல கட்டினதா சொல்றாங்க. ஆனால் இது இப்போ இடிஞ்சு போச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதை மறுசீராய்வு பண்ணாங்க அரசாங்கம். ஆனால் அப்படி பண்ணியுமே அது நிற்க முடியல. அதனால அந்த பாலம் நிலையில்லாத விழுந்துருச்சு. இப்போ எங்களுக்கு உடனடியாக இந்த பாலத்தை ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை சீரமைச்சு கொடுக்கணும், இல்லை உடனடியாக கட்டித்தரணும் அப்படிங்கிறது இந்த பொதுமக்களுடைய கேள்வியை கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து நாகையில் ஒப்பந்தக்காரர்கள், பொறியாளர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுமான ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். உடனடியாக இதற்கு தமிழக அரசு ஒரு தீர்வு கண்டு கனிமவள துறையும் கட்டுமானத்துறையும் அழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டும் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மாண்புமிகு தமிழக முதல்வரை இந்த அமைப்பின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோயிலில் உள்ள சம்பந்த விநாயகர் மற்றும் உண்ணாமலை அம்மனையும் அவர் வழிபட்டார். அப்போது கோயில் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் தரிசனத்திற்காக வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வமாக அவரோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த குறுக்கு பாறையூரில் குப்பை கழிவுகள் கொட்டும் கிடங்கின் கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறுக்கு பாறையூரில் அரசுக்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தை 2 ஏக்கர் தேர்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடர்ந்து திடக்கழிவு திட்டம் என்ற பெயரில் நடைபெறும் குப்பை கழிவுகளை கொட்டும் கிடங்கின் கட்டுமான பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அனைத்து கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போது இந்த திட்டத்தை நிறுத்தி மக்களுக்கு உதவி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய முறையில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வரும் நாட்களில் இந்த போராட்டத்தை அனைத்து விதமான வடிவங்களிலும் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் இயக்கங்களின் சார்பில் வலுவாக முன்னெடுப்போம். கரூர் மாவட்டம் செம்மடை பேருந்து நிறுத்தம் அருகில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சார்பில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டேங்கர் லாரிகள் தீ விபத்தில் சிக்கிக் கொண்டால் அதனை தடுப்பது குறித்த செயல்முறை விளக்கம் தரப்பட்டது. தீ பற்றிய டேங்கர் லாரியிலிருந்து ஓட்டுநரை மீட்பது, கெமிக்கல் உதவியோடு தீயை அணைப்பது, ஒரு டேங்கரிலிருந்து மற்றொரு டேங்கருக்கு எரிபொருளை மாற்றுவது உள்ளிட்டவற்றை செய்து காண்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட SRK பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 45 நாட்களாக குடிநீர் விநியோகம் சரியாக செய்யவில்லை என்று அப்பகுதி பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், இல்லையென்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று அப்பகுதி பெண்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு குடிக்கிறது பைப்ல தண்ணி வந்தா போதும். நாங்க இங்க போராடி ஒருத்தரை சங்கடப்படுத்துறதுக்கு வரல. நாங்க எங்களோட கோரிக்கை தண்ணி பைப்ல வரணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. சரி பண்ணி தாரேன். நாளைக்கு வரலனா
நாளைக்கு வரலைன்னா மொத்தம் 3 ஏரியாவும் நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவோம். புதிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி, கும்பகோணம், சிதம்பரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம், சேமநல நிதியை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்துவது, முத்திரை கட்டண விலை உயர்வு மறுபரிசீலனை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்றங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பல சட்டங்கள் மூலமாக வழக்கறிஞர் தொழிலையும் பார் கவுன்சில் என்கின்ற சுயேட்சையான அமைப்பின் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. அரியலூர் மாவட்டம் செந்தூரை ஒன்றியத்தில் புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். ஜெயங்குண்டத்திலிருந்து கீழமாளிகை வழியாக சேடக்குடிக்காடு, அரியலூரிலிருந்து நமங்குணம் வழியாக திட்டக்குடி மற்றும் செந்தூரையிலிருந்து துங்கபுரம் வழியாக பழமலைநாதபுரம் கிராமத்திற்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. காலை மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே குச்சிப்பாளையம் கிராமத்திற்கு குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குச்சிப்பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு மஞ்சள் வாய்க்காலில் போர்வெல் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படாத நிலையில் 1 மாதமாக போர்வெல் பழுதாகியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் கிடைக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மல்லியம் கடைவீதியில் மயிலாடுதுறை கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இப்போ உடனடியா தண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கோ இல்ல. காலையில இருந்து பசங்கள்லாம் குளிக்காம ஏன் அன்றாட சாதாரண அவங்க அத்தியாவசிய கடமைகளை கூட அவங்களால கழிக்க முடியாம அவங்க பள்ளிக்கு கல்லூரிக்கு போயிருக்காங்க. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோவும் அரசு பேருந்தும் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆட்டோ ஓட்டுநர் செல்வகுமார் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு புளியங்குடியில் இருந்து சிந்தாமணி சென்றபோது நெடுஞ்சாலை சந்திப்பில் அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதியது. இதில் காயமடைந்த 3 பள்ளி குழந்தைகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மந்தைவெளி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலைகளை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு நிலவியது. அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தின் இறுதியில் 1000 பேருக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியை அதிமுக முன்னாள் அமைச்சர் மோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் குமரகுரு தொடங்கி வைத்தனர். அப்போது வேட்டி சேலைகளை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலேயே அவர்கள் வெளியேறினர். நீலகிரியில் அமைக்கப்பட்ட தட்டச்சு தேர்வு மையத்தை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு மாற்றக் கோரி ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் தட்டச்சு பயிலக மாணவிகள் கோரிக்கை மனு அளித்தனர். டிஎன் பாளையத்தில் உள்ள தட்டச்சு பயிலகத்தில் பயிலும் 30க்கும் அதிகமான பெண்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்கு செல்ல சுமார் 6 மணி நேரம் ஆகும் என்பதால் தேர்வு மையத்தை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு மாற்றக் கோரி மனு அளித்தனர். எக்ஸாம் சனிக்கிழமை நடக்குதுங்க. 8 மணிக்கே எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். எல்லாருமே பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிறதுனால யாரும் வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடி இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளும் இருக்கிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடி லெம்பலக்குடி சுங்கச்சாவடியில் இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ளதால் செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 60 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல்கேட் இருந்தா இட்ஸ் ஃபைன், நம்மளால பே பண்ண முடியும், நம்ம பே பண்ணிக்கலாம். பட் இதே 23 கிலோமீட்டர்ஸ் அடுத்த ஒரு டோல்கேட் இருந்துச்சுன்னா இது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இருக்கிறவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால எப்படி பே பண்ண முடியும்? தட்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் இது ஒரு பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம்.
எந்த நேரத்திலும் நாம் படித்த படிப்பு நம்மை காப்பாற்றும் என இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரகனி, எந்த நேரத்திலும் நாம் படித்த படிப்பு நம்மை காப்பாற்றும் என தெரிவித்தார். மேலும் படித்த வாத்தியாரை விட படிக்கின்ற வாத்தியாருடன் அடிக்கடி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாம் படித்த படிப்பு நம்ம கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன் தான் பெரிய ஆள், ஹிஸ்ட்ரி படித்தவன் கம்மியான ஆள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. படிப்பில் உயர்ந்த படிப்பு, தாழ்ந்த படிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. படிப்பு தான். மதுரையில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக வந்த அவர் மதுரை சர்க்கியூட் ஹவுஸில் ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்காளர் பட்டியல் தொடர்பான பணிகளை ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி சிறப்பாக இருப்பதாக கூறினார். I had come to Madurai and had reviewed the electoral process work here. They are doing good work. சென்னையில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்படும் மறுகட்டுமான திட்டப்பணிகளின் நிலை குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 1148 கோடியில் 17 திட்டப்பகுதிகளில் 6424 குடியிருப்புகள் கட்டப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். மறுகட்டுமானம் திட்டப்பகுதிகளில் உள்ள குடியிருப்புதாரர்களுக்கு கருணை தொகை வழங்கி வீடுகளை காலி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக மேற்கொள்ள வேண்டிய மறுகட்டுமான திட்டப்பகுதிகள் மற்றும் கோரிக்கைகளை கவனத்திற்கு கொண்டுவர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவுறுத்தினார். நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் அடிப்படை வசதி செய்து தர கோரியும் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். சுரங்க விரிவாக்க பணிக்காக தாண்டவாங்குப்பம் பகுதியில் நிலத்தை கையகப்படுத்திய என்எல்சி நிர்வாகம் அங்கே இருந்த மக்களுக்கு விருதாச்சலம் அருகே பாலக்கொல்லை கிராமத்தில் வீட்டுமனை வழங்கியது. ஆனால் 5 ஆண்டுகளாகியும் பட்டா வழங்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாதனால சில பேர் இடம் கட்டிருக்கோம் போகிறோம், சில பேர் அங்கே தான் இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இதை அரசாங்கம் எங்களுக்கு பட்டா வழங்குமாறு, எங்களுக்கு ரோடு வசதி, மின்சார வசதி எல்லாம் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பரிகாரம் செய்வதாக கூறி தங்க நகையை திருடிச் சென்ற குடுகுடுப்பைக்காரரை போலீசார் கைது செய்தனர். மகேஸ்வரி என்பவரின் கணவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இறந்த நிலையில் அவரது வீட்டில் பரிகாரம் செய்வதாக நம்ப வைத்து அவரிடம் இருந்த தங்க நகைகளை குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் செல்லக்குட்டியூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து தங்க நகைகளை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தும்மலப்பட்டி கிராமத்தில் குறைந்த அழுத்த மின்சாரத்தால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். குறைந்த அழுத்த மின்சாரத்தால் விவசாய கிணறுகளில் இருந்து மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுக்க முடியாத நிலை உள்ளதாக கூறுகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட மின்மாற்றி பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றும் மின்மாற்றியில் இருந்து பொருட்கள் காணாமல் போவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் மின் வாரியத்துக்கு இந்த மாதிரி கரண்ட் வரலன்னு சொல்லி புகார் மனு கொடுத்து பார்வையிட்டு டிரான்ஸ்ஃபார்மரை அமைச்சாங்க. அமைச்சு 3 ஆண்டுகள் ஆகி இது வரைக்கும் அது பயன்பாட்டுக்கே வரலை. மீண்டும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே வச்ச பொருள் ஒவ்வொன்றா காணா போய்கிட்டு இருக்கு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் செயல்முறை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர்கள் 17 பேர் உரிய அங்கீகாரம் இல்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் மே மாதம் படிப்பு முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை தங்கள் படிப்புக்கு அங்கீகாரம் பெறாமல் உள்ளதால் வேறு மருத்துவமனைகளில் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பின்ற கோர்ஸ் படிக்கிறோம். இது 4.5 வருஷ கோர்ஸ். இது 4 வருஷ கோர்ஸ், 6 மாதம் இன்டர்ன்ஷிப். இதில் எங்களுக்கு அயோட்டான்றவங்க அங்கீகாரம் கொடுத்தாதான் நாங்கள் வெளியில் போய் கிளினிக் ஓப்பன் பண்ண முடியும். வெளியில் போய் நாங்கள் பிஜி படிக்கனால எங்களுக்கு அயோட்டா அங்கீகாரம் வேணும். அதுக்கு காலேஜுக்கு அக்ரிகேட் ஆயிருந்தால் தான் எங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. நாங்களும் 3 மாசமாக இங்கே கேட்டுட்டு இருக்கோம். அயப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை பிரியாணி விருந்து பரிமாறப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று நன்றி அப்பா, முதல்வர் அப்பா என வாழ்த்தினர். நன்றி நம் முதல்வர் அப்பா, வாழ்க நம் முதல்வர் அப்பா, நன்றி நம் முதல்வர் அப்பா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.